ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமுக்கு நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தன்னில் அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடம் மறைநூல் அறிஞர்களிடம் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏதும் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அடையும்படி பிற இனத்தினரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவரிடம் கூறினார். பின்பு செபெதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்தில் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக இடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்ட கூடியிருந்த 10 பேரும் அச்சகோதரர்கள் 2 மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்கூடிய மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையோ அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்கள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்படுத்த அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, இந்த நற்செய்தியில் 2 பாகங்கள் இருக்கு. ஒரு பாகம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி சீடர்களுக்கு சொல்கிறார். நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க அந்த பிரச்சனை கேட்க மாட்டாங்க, அவங்களுடைய பிரச்சனை வேற வேறு சொல்லியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு இஷ்யூ இருக்குது, போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு சொன்னால் அவங்க இன்னொரு ப்ராப்ளம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் நம்ம கேட்கறதுக்கு நம்ம விருப்பப்படுறதில்லை. இல்லை மற்றவங்க ஒரு அவஸ்தையில் ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது அது நம்ம கேட்கறதுக்கு விருப்பமும் இல்லை. நம்மளுடைய சொந்த விஷயம்தான் நமக்கு பெரிதாக இருக்க தவிர மற்றவங்களுடைய பிரச்சனை நமக்கு பெரிதாகவே இருக்கிறது. கிறிஸ்துவ ஜஸ்ட் 2 நாளைக்கு முன்னே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவங்க துபாயில் இருக்கிறார், அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். அதை எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, சுச்சுவேஷன் தெரில என்ன பண்ணுறதுன்னு. அங்கேருந்து வரணும் அப்படின்ட்டு ஃப்ளைட்டெல்லாம் பிளாக் ஆகிட்டு வருது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவர்களே, உங்களுக்கு தெரியும் உலகத்தில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு. எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் ஒரே குழப்பம், எல்லா இடத்துலையும் ஒரு பயம். யாரெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போனார்களோ அவர்களெல்லாம் இப்போ பணத்தோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் கடவுள் நமக்கு சில ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார். எது மோர் வேல்யூ ஆகும், எது முக்கியத்துவம் அப்படின்னு. இப்போ நீங்கள் அஃப்கோர்ஸ் வீட்டுக்காகத்தான் நிறைய பேர் வெளிநாட்டுலாம் போயிட்டு வேலைலாம் செய்கிறாங்க. ஆனால் இப்போது அவங்க வேலை செய்கிறதோட அவங்க
உயிரோட இருக்கிறது தான் முக்கியம் இல்லையா? இப்போ உயிரோட இல்லைன்னா என்ன பணம் இருந்து இல்லைன்னு கூட ஒரு யூஸ் இல்லைன்னு. அப்போ எது மதிப்புன்னா உயிரோட இருப்பது தான் மதிப்பு இல்லையா? அந்த உயிருக்கு தான் மதிப்பு. அந்த உயிருக்கு இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதே வந்து உயிரை நம்ம எழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ துக்கமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ வந்து பிரச்சனை இருக்கும். இதுதான் வாழ்க்கை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம எதை மதிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. சில நேரத்தில் ரொம்ப சிக்காக இருப்பாங்க யாருன்னா, அவங்கள வந்து நம்ம போய் பார்க்க மாட்டோம், அவங்க சந்திக்க மாட்டோம், அவங்களுக்கு எந்த ஒரு ஆறுதலும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஆனால் இறந்துட்டு பிறகு நீங்கள் பாருங்கள், அவங்க நிறைய பேர் வந்து அவங்க பாடிட்டு இருப்பாங்க, அவங்க பற்றி பொங்கல்வாங்க, அவங்க பூ கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. என்ன பிரயோஜனம்? இருக்கும் பொழுது நம்ம மதிக்காமல் இல்லாத மதிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னுடைய நற்செய்தியில் நம்ம முதல்ல பார்க்குற அந்த பகுதி வந்து ஆண்டவர் இயேசு வந்து அந்த 12 சீடர்களுக்கு சொல்கிறார், என்னை வந்து துன்புறுத்துவாங்க, என்னை வந்து சாட்டையில் அடிப்பாங்க, என்னை வந்து கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 12 பேருக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவங்க அதை பற்றி ஒன்றும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பப்படலை, இல்லை அவங்க புரிந்து கொள்ள அவங்க அந்த அந்த ஞானமும் அறிவும் இல்லை. அதுதான் நம்ம பார்க்குறோம். அவர் வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இப்போ யாராவது ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப எனக்கு கேன்சர் ஆகிடுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது இறக்கம் கூட இதில் இருப்பவர்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்கே வந்து அந்த நோய் வந்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த உறவு. இப்போ யாராவது சொல்லுங்க அப்படின்னு சரி அதில் ஒரு இப்போ இன்னைக்கு பார்க்கணும் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு வந்து அந்த பெயினோடு சொல்கிறார், எனக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அப்போஸ்தலர்கள் வந்து அது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாத இருக்கும் பொழுது அது அதே அவருக்கு ரொம்ப பெயினாக அப்படி தான் நடந்தது. அவர் வந்து அந்த சிலுவையில் இருக்க சமயத்தில் யாருமே கூட இருக்கல. காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு காது வந்து க்ளோஸ் ஆகிடும். அவங்களுக்கு வந்து அந்த கேட்குற அறிவும் ஞானம் இருக்கல. அதனால தான் அவர் கஷ்டப்பட சமயத்தில் அவங்க யாருமே கூட இருக்கல, எல்லாம் ஓட்டுனாங்க. இதுதான் சில நேரத்தில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து யார் அப்படின்னு நமக்கு பிரச்சனை இருக்கும்போது தான் தெரியும். கிறிஸ்துவனுடைய என்னுடைய 2வது பகுதியில் பார்க்கும் பொழுது 2 அப்போஸ்தலர்கள் அவருடைய தாயார் வந்து என்ன ஞானம் இது எப்படி புரியல, ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உன்னுடைய ஆட்சியில் நீங்கள் அரசராக இருக்கும் பொழுது என்னுடைய 2 பிள்ளைகள் வந்து அக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் தாங்கணும், ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அதை கேட்குறாரு, நான் குடிக்க போகிற அந்த துன்ப கிண்ணத்தில் நீங்கள் பங்கெடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து தலையாட்டுறாங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியல. அவர்கள் நினைத்தது என்ன அப்படின்னா ஆண்டவர் இயேசு வந்து இந்த உலகத்தில் அரசராக இருப்பார், அதாவது ரோமர்கள் இருக்கிறாங்க, அவருடைய ஆட்சியை அழிச்சிட்டு இவர் வந்து அந்த இடத்துல அரசராக இருப்பார் அப்படின்னு தான் அந்த மக்கள் புரிந்து கொண்டிருந்தார். அந்த அப்போஸ்தலரும் அப்படி தான் நினச்சிருந்தாங்க. அதனால தான் நிறைய வந்து ஏன்னா அவர் நிறைய மிராக்கிள் பண்ணுறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு நாட்டில் வந்து ஒரு மக்களுக்கு என்ன தேவை? உணவு தேவை, நிம்மதி தேவை, சிக்னஸ் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் இல்லையா? அது கவனிக்கிறாரு. எல்லாரும் குணப்படுத்தின்னு சாப்பாடு இல்லாத சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. என்னென்ன வேலை என்ன வேணும்? அவரே ஒரு அரசர் ஆகிட்டாருன்னா ஒரு நாட்டில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனை இல்லை, நான் வேலை கூட போக தேவையில்லை, எந்த ப்ராப்ளமும் தேவையில்லை. இப்போ கூட நிறைய பேர் கோயிலுக்கு வந்தது உடனே மிராக்கிள் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. கடலுக்கு வேண்டியது உடனே என்னோட ப்ராப்ளமெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். கிறிஸ்துவனே அப்போ ஆண்டவர் இயேசு வந்து அவருக்கு தெளிவாக சொல்லிடுறாரு, இது என்னுடைய வேலை கிடையாது, என்னுடைய தந்தையோட வேலை அப்படின்றார். கிறிஸ்துவனே நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்காக நம்ம வாழ்றோம், ஒரு போஸ்ட்டுக்காக நம்ம வாழ்றோம், அதுக்காக என்ன வேணாலும் செய்யறது ரெடியாக இருக்கும். சில பேர் கொள்றாங்க. ஒரு பெங்களூர்ல ஏதோ ஒரு எம்எல்ஏ அப்படி தான் மாட்டினாங்க நினைக்கிறேன். ஒரு பதவிக்காக ஒரு பொருளுக்காக ஒருவரை கொள்றது கூட வந்து நம்ம தயாராக இருக்கோம். கிறிஸ்துவனோட சில நேரத்தில் வந்து லிட்டரலி நம்ம கொலை பண்ணுறதில்ல, ஆனால் வாயால் நம்ம சிந்தனால நம்ம மற்றவங்களை கொலை பண்ணுறோம். கரெக்டாக கிறிஸ்துவனோட யோசித்து பாருங்களேன், கடவுள் நம்மளை படைச்சது எதுக்காக? 2 விஷயம் தான். நீங்கள் அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். அன்பாக இருக்கணும். நீங்கள் அன்பாக இருந்தாலும் எது எல்லாமே போதும். அது அதே சமயத்தில் 2வது வந்து நீங்கள் விசுவாசியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். கடவுளுடைய மனிதனுக்கு அன்பாக இருக்கணும், கடவுள் மேலே நம்பிக்கையோட விசுவாசம் இருக்கு. இந்த 2 பொருள் இருந்தாலே போதும். இதுதான் வாழ்க்கைக்கு தேவையில்லை, மற்ற எதுவுமே தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பொசிஷனுக்காக வந்து மற்றவங்களுடைய பொருளை நம்ம திருடுறோம். நம்ம
நம்மளுடைய பொசிஷன் போனோம் அப்படின்னா மற்றவருடைய அறிவையும் ஞானத்தையும் அவருடைய செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம பேர் வாங்கிக்கலாம். இது வேற உங்கள்கிட்ட திருச்சபையில் இருக்கலாம், நிறைய சர்ச்சில் கூட இருக்கும், நிறைய பிஷப்ஸ் கிட்ட, ப்ரீஸ்ட் கிட்ட இதெல்லாம் இருக்கும், சிஸ்டர்ஸ் கிட்ட இதெல்லாம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த உலகம் தான் நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய மதிப்பு கொடுக்குது அப்படின்னு. கிறிஸ்துவனாலே இன்று ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் யாராவது உங்களுக்கு மேலே நீங்கள் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே, அதாவது உங்களையும் நீங்கள் தாழ்த்தி கொண்டு தொண்டனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். தொண்டனா அப்படின்னா என்ன, இன்னும் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக சொல்லணும்னா மற்றொரு ஷூவை பாலிஷ் பண்ணாங்களே அதுதான் தொண்டன் அப்படின்னு சொல்கிறது. கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் இயேசு நீங்கள் மட்டும் தொண்டதில்லை, அவர் சொல்கிறாரு ஈவன் மாடு மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு அவருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடவுளே நமக்கு அவர் உயிர் கொடுத்துருக்குது, நம்மளுக்கு தொண்டனா இருந்தான். ஏன் கடவுள் அந்த ஸ்தானத்திலிருந்து இங்கே சாதாரண ஒரு மனித நிலையில வரணும்? அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? ஒருவேளை நம்மளை நம்ம மனுஷனை கொல்ல, ஒருவேளை நம்மளை கடவுள் நாயா ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அம்மா வார்த்தை வச்சுக்கோங்க, நாயா ஆகிட்டேன், எப்படி இருக்கும்? நம்முடைய மனித தன்மையிலிருந்து ஒரு மிருகமாக ஆகிட்டோம்னா எப்படி இருக்கும் நம்ம ஸ்டேட்டஸ்? கடவுளுடைய ஸ்தானத்தை வச்சுட்டு ஒரு மனித ஸ்தானத்துக்கு வர, அது எப்படி கம்பேர் பண்ணுறது? அது எவ்வளோ பெரிய கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அவருடைய பணிவு, இந்த மக்கள் வேலைக்கு அன்பு பரப்பிக்கிறது. நம்ம மேலே நமக்கு காப்பாற்றினதுக்காக பாவிகளாக இருக்க நம்ம போலவே அவரும் சாதாரண மனித தன்மையில் வந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களே, உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களோட அன்பாக இருக்கணும். அந்த அன்பு தான் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கும், அன்பு தான் நமக்கு கடவுளுடைய ஸ்தானத்தை கொண்டு போய்விடும். மற்றும் நாம் எப்பொழுதுமே விசுவாசிகளாக இருக்க தேவை. அந்த 2 வரம் சொல்கிறோம்.